இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வம், இந்த அதிகாலை வேளையில் எம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறை வார்த்தையின் மூலமாக எங்களுடைய இதயங்களை நீர் நிரப்பும் போது, எங்களுடைய ஆன்மாவுக்கு நீர் என்று உணவு தரும் போது உம்மையே போற்றி புகழ்ந்து ஆராதிக்கும் நாங்கள் இந்த நாளை உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உம்முடைய அருள்கரம் எங்களை வழிநடத்தட்டும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். இன்று நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு செயலையும் உம்முடைய தூய ஆவியின் அருள் மூலம் எங்களுக்கு நிறைவேற்றி தாரும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். யூதர்கள் தங்களை தூய்மை செய்து கொள்வதற்கான தண்ணீர் வைக்கக்கூடிய 6 கல் தொட்டிகள். இந்த வீட்டில் தீர்ந்து போனது தூய்மை சடங்குகளுக்கான தண்ணீர் அல்ல, மாறாக மக்கள் குடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய திராட்சை ரசம். இது யூத திருமணங்களில் மிகவும் இன்றியமையாத ஒரு பானமாகும். இது விலை மதிப்புள்ளதும் மக்களின் அடிப்படை உணவுமாகும். இயேசு கல் தொட்டிகளில் தண்ணீர் நிறைக்க சொன்னார். சகோதரமே, நமது வாழ்க்கையையும் இந்த கல் தொட்டிகளோடு இணைத்து பார்க்க வேண்டும். வீட்டின் ஒரு ஒதுக்குப்புறத்தில் இருந்த கல் தொட்டிகள் இப்போது வீட்டின் மைய பகுதியாக மாறியது. ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடைபெறுவதற்கு இந்த கல் தொட்டிகள் காரணமாக மாறியது. வீட்டில் நல்ல நல்ல பாத்திரங்கள் இருக்கவிட்டு தூய்மை சடங்கு செய்யும் கல் தொட்டிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது இயேசுவின் பார்வையில் மிகவும் முக்கியமானது. நமது வாழ்க்கையில் நாம் பலமுறை ஓரங்கட்டப்பட்டிருக்கலாம். பிறரின் பரிகாசத்திற்கும் ஏளனத்திற்கும் ஆளாகி இருக்கலாம். மதிப்பும் மரியாதையும் தரப்படாத சூழல்களாக இருக்கலாம். ஆனால் தேவை வந்தபோது அந்த கல் தொட்டிகள் பயன்பட்டது போல உன்னையும் கடவுள் பயன்படுத்துவார். உனது வாழ்வில் கடவுளின் ஆசீர்வாதம் வரும்போது நீங்கள் கடவுளின் முக்கிய கருவியாக மாறுவீர்கள். காலியான தண்ணீரில்லாத கல் தொட்டியை நிரப்பியது போல உன்னையும் கடவுள் நிரப்புவார். நிரப்பியது மட்டுமல்ல, திராட்சை ரசமாக அதை மாற்றி மக்கள் அருந்தக்கூடிய அளவுக்கு பசியாற்றுவோர் மகிழ்ச்சியை நிரப்பும் அளவுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு பயன்படுபவர்களாக மாறுவீர்கள். யார் யாரெல்லாம் நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினார்களோ அவர்கள் அனைவரும் உங்களை நாடி தேடி வருவார்கள். காரணம், கடவுள் உங்களை உயர்த்தும் போது நீங்கள் குன்றின் மேலிட்ட விளக்காக ஒளிர்வீர்கள். பலரும் அந்த வெளிச்சத்தை நோக்கி வருவார்கள். இந்த இறைவார்த்தை நாட்டில் அபிஷேகம் என்று உங்களுக்கு கிடைக்கட்டும். தூய்மை சடங்குக்கு தேவையான கல் தொட்டிகளை கடவுள் தண்ணீரால் நிரப்பி திராட்சை ரசம் ஆக்கியது போல நான் இன்று ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் கடவுள் என்னை நிரப்புவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.